எம்ஜிஆர் போனாரு, அவங்க வீட்டில் குடிக்க தண்ணி கொடுத்தாங்க, தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன்னாரு. ஏன் தண்ணி குடிக்க மாட்டேங்க? எங்கள் ஊருக்கு இல்லை, யாருமே தண்ணி குடிக்கல, எங்கள் ஊருக்கு தண்ணி கொடுத்தா நான் உங்கள் வீட்டில் தண்ணி குடிக்கிறேன். இவர் போறாரு, மக்களுக்கு கண்டி போறாரு, தண்ணி கிடைக்கும் கண்டிப்பா நினைச்சு தான் போறாரு, கண்டிப்பா கிடைக்கும். அங்கிருந்து தான் தண்ணி வருது. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அங்க போகுதுன்னா அவங்க வந்து பேச மாட்டாங்களா? பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இப்போ அங்கேயும் விவசாயிகள் போராடுறாங்க தண்ணி தரக்கூடாது அப்படின்னு. அவங்களுடைய இது அவங்க பசி அவங்க இது பண்றாங்க, நம்ம பசி நம்ம பார்க்கணும். அது உண்மையா இல்லையா? அதெல்லாம் அப்படி பண்ணாலும் அது நடக்காது. அவர் நினைச்சது நடத்துவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒருத்தனை பார்த்தா திட்டணும்னு தோணும், ஒருத்தனை பார்த்தா ஓதிக்கணும்னு தோணும். விஜய் முகத்தை பார்த்த உடனே அவன் கொஞ்சமாவது கொடுப்பான். அன்புமணி அப்புறம் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் விஜய் அவர்கள் கர்நாடகா போகக்கூடாது, ஏன்னா ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு இதுல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா காவிரி மேலாண்மை வாரியமே தண்ணி திறக்க சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க இன்னும் தண்ணி திறக்க மாட்டாங்க. இப்போ அவங்க சொல்லியே பண்ணாதவங்க நீங்க போனா மட்டும் தண்ணி கிடைச்சிடுமா? போகட்டுமே, போய் பார்க்கட்டும். எல்லாரும் போயிருக்காங்க, இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை. இப்போ புதுசாக வந்திருக்காரு, இவர் போய் பார்க்குறேன்றாரு. என்ன சொல்றாரு பார்ப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே போனது கிடையாது. கடைசியா எம்ஜிஆர் போனாரு, நடுவில் ஜெயலலிதா போனாங்க. ஆனா அது அந்த காவிரி மேலாண்மை ஆணையம் சொன்னாங்க நீங்க போய் பேச்சுவார்த்தை மூலயமா. எம்ஜிஆர் போனாரு, ஆமா, அவங்க வீட்டுல குடிக்க தண்ணி கொடுத்தாங்க, தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன்னாரு. ஏன் தண்ணி குடிக்க மாட்டேங்க? எங்க ஊருக்கு இல்லை, யாருமே தண்ணி குடிக்கல, எங்க ஊருக்கு தண்ணி கொடுத்தா நான் உங்க வீட்டுல தண்ணி குடிக்கிறேன்னு உடனே செஞ்சாரு. அது மாதிரி இப்ப போறாரு. இவர் போய் எம்ஜிஆர் மாதிரி போயின்னு ஒரு வேளை தண்ணி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, போயிட்டு வரட்டும். ஒருவேளை இதுல ஏதாவது சூழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி. சூழ்ச்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சூழ்ச்சி என்ன, இவங்க யாருமே போய் இது வரைக்கும் ஆகல. இவர் போய் ஆயிடுமோ அப்படின்றது இவங்க எல்லாம் எதிர்பார்க்கறாங்களா? இப்ப ஹைகோர்ட் 2 பேருக்கும் நடுவுல ஒரு இது வச்சிருக்காங்க. அதை இது பண்ணிட்டு விஜய் போறாரோ அப்படின்னு சொல்லி மத்த எதிர்கட்சி தலைவர்லாம். ஏன் எதிர்கட்சி தலைவர் முட்டு போடுறீங்க? போயிட்டு வரட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் போறாரு. வெற்றி ஆகட்டுமே, ஏன் தடுக்கிறீங்க? ஏன் போக வேணான்றீங்க? போயிட்டு வரட்டும், வெற்றியோட வரட்டும். இப்ப அவங்க சார்பாகவும் நிறைய போராட்டம் எல்லாம் பண்றாங்க. ஆனா மேக்சிமம் காவேரி நதி யூஸ் பண்றது தமிழ்நாட்டுக்காரங்க தான். ஏன்னா தஞ்சை, புதுக்கோட்டை அங்கெல்லாம் சாகுபடி, அதுக்காக நிறைய தண்ணி யூஸ் பண்றது தமிழ்நாட்டுக்காரங்க தான். ஆனா அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட்டை தாண்டி பொதுமக்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க. கவர்மெண்ட் தண்ணி கொடுக்கத்தான் சொல்லுது, இவங்க தான் போராடுறாங்க தண்ணி கொடுக்க மாட்டேன்னு. இது இப்போதைக்கு இப்போ வந்திருக்க முதல்வர் ஒரு முயற்சி பண்றாரு, பண்ணட்டும், வெற்றி அடையணும்ட்டு நான் வேண்டிக்கிறோம். அவர் போயிட்டு வரட்டுமே, என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். விஜய் போலாம் வேணான்றது பொதுமக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு தான் போறாரு அவரு, புரியுதுங்களா? அதாவது முன்னாள் எம்ஜிஆர் போனாரு வந்தாரு, அதன் பிறகு தண்ணி வந்தது, கண்டிப்பா கிடைச்சது. இவர் போறாரு, மக்களுக்கு கண்டி போறாரு, தண்ணி கிடைக்கும் கண்டிப்பா நினைச்சுதான் போறாரு, கண்டிப்பா கிடைக்கும். ஆனா எதிர்கட்சி தலைவர்கள் அப்புறம் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், அன்புமணி உட்பட நிறைய பேர் போகக்கூடாது, இதுல ஏதாவது சூழ்ச்சி இருக்கும்ன்றாங்க. சூழ்ச்சி எல்லாம் எதுவும் சூழ்ச்சியுமே இருக்காதுல்ல. இதை எதிர்பார்த்தானே போறாரு, மக்களுக்காண்டி தானே போறாரு. அதை போய் நம்ம சூழ்ச்சி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது இல்ல. மக்களுக்காண்டி போறதுக்காக போய் நம்ம சூழ்ச்சி எல்லாம் வச்சு பேச முடியாது இல்ல. மக்களுக்காக போகும்போது இது சூச்சனை அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது இல்ல. நமக்கு தேவை தண்ணிக்காண்டி தான் போறாரு, அவர் சூச்சை வச்சுலாம் போகல. இருக்கிற உண்மை இதுதான். நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், நமக்கு தேவை தண்ணி பற்றாக்குறையா இருக்கு தமிழ்நாட்டுல, நமக்கு தண்ணி தேவைக்காண்டி அவர் போறாரு. அதை நம்ம பெருசா படிச்சக்கூடாது. எதிர்ப்பு சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. நமக்கு தேவை தண்ணி, 4 பேரும் நல்லா இருக்கணும், நம்ம நாட்டுக்கு தண்ணி தேவை, அதனால அவங்க சார்ந்து போறாரு. அதை பத்தி ஒன்றும் தப்பு கிடையாது. விஜய் அவர்கள் கர்நாடகா போலாமா வேணாமா? போட்டோம், மக்களுக்கோசரம் போட்டோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அதனால மக்களுக்கோசரம் போயிட்டு தண்ணிக்கோசரம் கேட்கறேன்றாரு, கேட்டுப்பாங்க. இதுல ஏதாவது சூழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய தலைவர்கள் சொல்றாங்க இதுல சூழ்ச்சி இருக்கலாம். தெரியலையே, பார்க்கலாம். நமக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி அது வந்தால் தானுங்க விவசாயம் லேண்டு எல்லாமே பாய்து. அதுதான். ஏன்னா நம்ம ஏரியாவில் மழை கம்மி, அவங்க ஏரியாவில் மழை அதிகம் இருக்கிறதுனால தண்ணி அங்கே அதிகமான கொள்ளளவு இருக்குது. அதிகமாக இருந்தாலும் திறந்து விட வேண்டியது சூழ்நிலை வந்தா அப்போ அதிகமாக இருந்தால் தான் நமக்கு திறந்து விடுவாங்க. இல்லைன்னா நம்ம விவசாயம் இது பண்ண முடியாது. அது நல்லது தான், நம்ம அங்கேருந்து வந்தால் தான் நமக்கு தண்ணி. ஆனால் அந்த சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் இங்கே பார்வையிடுங்க, நாங்களே இங்கே தண்ணி இல்லாமல் இருக்கோம், எங்களுக்கு மழை இல்லை. மழை இல்லாத டைம் ஓகே, மழை அதிகமான பெய்யும் போது டேம் லாக் பண்ணி வச்சிருக்காங்களே, அவங்களுக்கு தேவையான தண்ணி போக தான் நமக்கு விடுவாங்க. அது நம்ம போய் பேசுறது நல்லது தான். எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சொல்றாங்க இதுல சூழ்ச்சி இருக்கு. 5 வருஷமா ஆண்டாங்களா, அப்ப மட்டும் எப்படி சார் தண்ணி போச்சு வந்தது? அன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக விட்டுறது அது வேற. இப்போ இவரு
ஆப்போசிட்டாக பார்ட்டிக்கு தான் அது பேசுறதுனால சில பேர் வதந்தி கிளப்பி தான் விடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து விவசாய லேண்டு பண்ணுறோம், தண்ணி இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. வானம் பார்த்து பூமி சில பேர் பயிர்கள் வைக்குது, வருஷத்துக்கு ஒரு தடவை அன்றாட மோட்ரு போட்டு பயிர் வைக்குது. அது அவங்க அதே டிஎம்கேல வந்து அன்னைக்கு ஃப்ரீ கரண்ட் கொடுத்தாங்க தான், அதுவும் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. மோட்ரு வச்சுருங்க பண்ணிடும். இப்போ காவிரி நீர் வர வழியில் பாசன நீர் பாசறதுக்கு தண்ணி வேணும் இல்லை, அதுக்கு போய் கேட்டு தானே ஆகணும். என்ன கேட்குறாங்க, என்ன முடிவு பண்ணணும், நம்ம போய் கேட்கணும்ல. அவர் போறது கரெக்ட். ஆமாம், போகிறது கரெக்டு தான். போய் இப்போ உங்ககிட்ட ஒரு இது இருக்குன்னா நான் உங்கள்கிட்ட கேட்டு தானே ஆகணும். உங்கள்கிட்ட ஒரு 10 லட்சம்னா ஒரு 1000 ரூபா கொடுக்கணும், உங்களுக்கு கேட்டால் தானே கிடைக்கும். ஆனா 2 பேருக்கும் பொதுவா காவிரி மேலாண்மை ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து அப்பத்திருந்தே கவர்மெண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கணும் சார். அந்த ஆட்சியில் இருக்கும் போதும் அங்கேருந்து தான் தண்ணி வருது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போகுதுன்னா அவங்க வந்து பேச மாட்டாங்களா? பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட தண்ணி டம் கட்டி வச்சுருந்தா அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னா இப்போ நம்ம கீழாண்டா அவங்க மேலாண்டு தானே. இப்போ நம்ம மேலாண்டுதுன்னா அவங்க கீழே நம்ம தண்ணி கொடுக்கணும்னா நம்ம இது பண்ணுமா? அப்போ கர்நாடகா இங்கேயும் வாழ்கிறாங்கல்ல, அங்கே இருக்கிறவங்க இங்கேயும் ஒர்க் பண்ணுறாங்கல்ல. அப்போ இது பிரச்சனையை உருவாக்குனா ஒருத்தருக்கு விரோதம் தான் வரும். எல்லாம் மனுஷனா பார்க்கணும். அவரும் மனுஷன் தான், நம்மளும் மனுஷன் தான். அது அவருக்கு தெரியணும். ஆனா அங்க இருக்கிறவங்களும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடு. அப்ப அங்கிருந்து இங்க ஒர்க் பண்றாங்க. அது அப்ப நம்ம போராட்டம் பண்ண முடியுமா? அவளும் மனுஷன் தான், நம்மளும் மனுஷன் தான். அன்னைக்கு சிஎம் போகும்போது அவ்வளவு கூட்டம் பார்த்தாங்கல்ல, இங்க வந்தாலும் அவ்வளவு தானே பாக்குறாங்க. அங்க அவரோட படத்தெல்லாம் பேனர் எல்லாம் கிழிக்கிறாங்க. அங்கேயும் ஜனநாயகம் படம் ஓடிட்டு இருக்கு, பேனர் கிழிக்கிறாங்க, போஸ்டர். பேனருக்கு இஷ்டம் என்ன பண்ண முடியும்? அதுக்கு வந்து நம்ம சூசைட் பண்ணிக்க முடியுமா? அதெல்லாம் அவங்களோட மனிதன் 5 பேர்ல ஒன்னா இருக்கா சார். ஒன்னொன்னு ஒரு வரல ஒரு ஹைட்டு வெயிட் கம்மி தானே இருக்கு. அதனால வந்து எல்லாரும் ஒரு மனமா எடுக்க முடியாது. ஒருத்தர் கேட்கலாம், ஒருத்தர் கேட்காமையா கேட்கணும் போய் கேட்கலாம். அது வந்து மனிதனுடைய இயல்பு சார். அதெல்லாம் யாராலையும் ஒருத்தர் நம்ம வீட்டில் குடும்பத்திலேயே 4 பேர் அண்ணன் தம்பினா பாகம் கேட்டு சண்டை போடுறோம். அதையே நம்மளால சமாளிக்க முடியல. இப்போ நாட்டையே காப்பாற்றணும், எந்த முதலமைச்சாலும் ஒரு நாட்டை காப்பாற்றணும் ரொம்ப கஷ்டம். ஒரு ஊர் பஞ்சாயத்து ஒரு தலைவரை ஊரை காப்பாற்ற முடியல. புரியுதுங்களா? ஒரு ஊர் பஞ்சாயத்து தலைவரை ஒரு ஊர் சாதாரண ஒரு உள்ளாட்சி இதுவே பண்ண முடியல. இவ்வளோ வந்து நாட்டையே காப்பாற்றுறதுனா எந்த சிஎம் வந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால கேட்கறதுனால தப்பு இல்லை. கொடுக்கலாம், அடுத்த நடவடிக்கை கவர்மெண்ட் என்ன எடுக்குதோ அவங்க எடுக்க போறாங்க. அதில் நமக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கு இல்லை, அங்கே அந்த தண்ணி வர இடத்துல இருந்து பயிர் வைக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டம். அவங்க வராது வராதுதான். சில பேர் அந்த ஏரியாலாம் படிக்காம கூலி வேலை செஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால விடுறது நல்லதுதான். அது கவர்மெண்ட் தான் போய் பேசி இது பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கலாம், அதுக்கப்புறம் போராட்டம் பண்றதோ என்ன பண்ணுவாங்களோ அது அது மேலிடத்துக்கு தான் இது. நம்ம எந்த ஒன்றையும் பண்ண போறது மேலிடத்துல சப்போர்ட் பண்ணி என்ன பண்றோம். ஒரு பப்ளிக் ஒப்பீனியன், காவிரி நீர் இஷ்யூக்காக சிஎம் வந்து கர்நாடகா போறாரு, அது போலாமா வேணாமா? ஏன் போறது நல்லது தானே, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இங்க எதிர்கட்சி தலைவர்கள் அன்புமணி அவங்க எல்லாம் வந்து இதுல சூழ்ச்சி இருக்கும், அங்க போகக்கூடாது, கர்நாடகா போகக்கூடாதுன்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க. எல்லாத்தையும் சமாளிச்சு போறது தான் வந்து ஒரு சிஎம் உடைய கடமை. முன்னாடி வந்து எம்ஜிஆர் போயிருந்தாரு, தண்ணி கொண்டு வந்திருந்தாரு. இப்ப வந்து அதுக்கு அடுத்து இப்ப விஜய் போறாரு. விஜய் போறதை பத்தி தப்பு இல்லை எதுவும். அவர் போறதை பத்தி யாரும் கருத்து எதுவும் சொல்றதில்ல. எதிர்கட்சிங்க 1008 சொல்லதான் செய்வாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்ப அங்கேயும் விவசாயிகள் போராடுறாங்க, தண்ணி தரக்கூடாது அப்படின்ட்டு. அவங்களுடைய இது அவங்க பசி அவங்க இது பண்றாங்க, நம்ம பசி நம்ம பார்க்கணும். அது உண்மையா இல்லையா? அந்த நம்ம கோரிக்கை நம்ம சொல்றோம். ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு தர வேண்டிய தண்ணி கொடுக்கணும்ல. முன்னாடியே ஒதுக்கி இருக்கா இல்லையா நம்மளுக்கு தர வேண்டிய தண்ணின்னு? அந்த வார்த்தைகளே வரலையே. நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது இந்த தண்ணி வர அந்த பிரச்சனையே வரலையே, அதுக்கு என்ன பண்ண? இப்ப காவிரி மேலாண்மை வாரியம்னு ஒண்ணு இருக்கு, 2 ஸ்டேட்டுக்குமே பொதுவா இருக்காங்க, பொதுவா இருக்கு. அவங்க தண்ணி திறந்து விட சொல்லியிருக்காங்க. ஆனா கர்நாடக அரசு தொடர்ந்து தண்ணி திறக்க, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க முடிவு எடுக்கணும். இது வரைக்கும் முடிவு எடுக்காம இருக்குது. என்ன பண்றது? இவரும் பண்ண முடியாது, யாரும் பண்றதுக்கு இல்லாத. நீங்க ஆரம்பத்துல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்குது உண்மை. அது எல்லாருக்குமே தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்தா எது வந்தாலும் நடக்கும். ஒரு 40-50 வருஷமா அந்த இஷ்யூ இருக்கு. எந்த கவர்மெண்ட் வந்தும் இது சரி பண்ண முடியல. என்ன பண்ண முடியும்? இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சொல்யூஷன்னாக்கா நம்ம அந்த அளவுக்கு படிச்சதில்ல, நம்மளுக்கு அந்த அளவுக்கு சொல்றதுக்கு நம்மளுக்கு விவரம் பத்தாது. இருக்கிற உண்மை இது.
ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யணும். இந்த இவ்வளவு மெட்ரோ போகுது இது போகுது எல்லாம் அதுக்கெல்லாம் மட்டும் செய்யறாங்களே, ஏன் இது செய்யறதுக்குன்னா வயிற்று பழப்பு தானே கேக்குறாங்க எல்லாம். அவங்களும் அந்த வயிற்று பழப்பு தான் கேக்குறாங்க. அவங்க பக்கம் தண்ணி இருக்குது, நம்ம பக்கம் தண்ணி இல்லை. ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு போக நம்மளுக்கு திறந்து விட்டா நல்லது. செய்யலன்றப்ப நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கும் மெயினா. இப்ப விஜய் போறது சரிதானே? சரிதான். அது எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு யாரும் அது நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஆட்சேபனை எதுவும் தெரியும். அவங்க வந்து தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னா அது அவங்களுடைய இது. நம்ம வந்து நல்லதுதான் பண்ற விஷயம். அவங்க பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு அவங்க கிட்ட நம்ம அவங்களை எதிர்க்கிற அளவுக்கு நம்மளுக்கு இல்லை மாட்டாங்க அப்படின்ட்டு. அது போறது கரெக்ட் தானே? கரெக்டு தான். அவர் செய்யறது எல்லாமே நன்மையா தான் இருக்கு. அது நல்லா அது உறுதி ஆகணும்னு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். போறது சரிதானா? சரிதான். எல்லாமே சரியா நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட பேசுறப்பா. அதெல்லாம் அப்படி பண்ணாலும் அது நடக்காது. அவர் நினைச்சது நடப்பாரு, நடத்துவாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒரு இது சொல்றேன். அதாவது ஒருத்தர் மூஞ்ச பார்த்தா கொடுக்கணும்னு தோணுமா, ஒருத்தர் மூஞ்ச பார்த்தா திட்டணும்னு தோணுமா, ஒருத்தர் மூஞ்ச பார்த்தா உதைக்கணும்னு தோணும். எப்படி? ஒருத்தனை பார்த்தா கொடுக்கணும்னு தோணும், ஒருத்தனை பார்த்தா திட்டணும்னு தோணும், ஒருத்தனை பார்த்தா உதைக்கணும்னு தோணும். விஜய் முகத்தை பார்த்த உடனே அவன் கொஞ்சமாவது கொடுப்பான். அவங்ககிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் பங்கு பிரிச்சு கிடையாது. இப்போ நம்ம 4 குழந்தைங்க ஒரு பங்கு பிரிச்சு கொடுக்கலையா, அந்த மாதிரி கொஞ்சமாவது கொடுப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா எதிர்கட்சி தலைவர்கள் அன்புமணிலாம் என்ன சொல்றாங்கன்னா இதுல சூழ்ச்சி இருக்கும், போகக்கூடாது அப்படின்றாங்க. சூழ்ச்சிலாம் இதுல ஒண்ணும் இல்லை. இவ்வளவு நாள் இவங்க இருந்தாங்கல்ல, இத்தனை பேர் இருந்தானுங்கல்ல, அண்ணா திமுக திமுக எல்லாம் காங்கிரஸ்ல இருந்தானுங்கல்ல, யாரும் அப்ப இருந்து இது இருக்குது. அப்ப இருந்தே இருக்கு. எம்ஜிஆர் போனாரு, போய் வாங்கிட்டு வந்தாருல தண்ணி, மொத்தமா ஏதோ கொஞ்சம் வாங்கிட்டு வந்தார்ல, அந்த மாதிரி எம்ஜிஆர் மாதிரி இவர் முகத்தை பார்த்தா கொடுக்கணும்னு தோணும். அது நல்லாவே நடக்கும், நல்லபடியாவே முடியும். ஏன்னா நீங்களும் கஷ்டப்படுறீங்க, விவசாயிகளுக்காக தான் போறாரு, அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்குறேன். போறது சரிதான் சார், தப்புன்னு யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா எதிர்கட்சி தலைவர்லாம் இது தப்பு, ஆல்ரெடி ஒரு ஆணையம் இருக்கும்போது நீங்க அதை மீறி வந்து போகக்கூடாது அப்படின்றாங்க. போகக்கூடாது கரெக்ட் தான், கேட்கறது தப்பு இல்லைல்ல. ஆணையம் இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆணையம் வந்து அவங்க போடுறாங்க போடட்டும். நம்மளும் ஒரு டைம் போய் கேட்போம், அவனுக்கு ஒரு மனிதாபம் இருந்தா விடட்டும். மனிதாபம் ஒன்று இருக்குல்ல, மனிதாபம் ஒன்று இருந்தா அவங்க செய்யட்டும். அவங்களுக்கு தேவைன்னா இங்கிருந்து எல்லாம் பூர்த்தி செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருந்தா இந்த தேவையை பூர்த்தி செய்யட்டும்.